Hi viewers, welcome to Bell Icon channel. இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படினா ராயல் என்ஃபீல்ட் ரீபான் கிளாஸோட J1 சீரிஸோட மேனட்டோ அதுக்கு அப்புறம் ஸ்டார்டர் செட்டப் பத்திங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பண்ணிருந்தீங்களா? அதுல கூட சொல்லிருப்பேன் J1 சீரிஸோட கம்ப்ளீட் டேட்டா கொடுத்துறேன். எங்க என்னென்ன பிளாக் இருக்குன்னு ஓவராலா சொல்லிறேன். அதை பேஸ் பண்ணி நீங்க எங்க இருந்து சவுண்ட் ரிசல்ட் கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த வீடியோ பண்ணிருப்பேன். அந்த வீடியோ சொல்லிருப்பேன். இப்போ ஓவராலா சொல்லிறேன். அப்புறம் இன்ஜினோட ஒவ்வொன்றையும் பார்ட்டா ஒவ்வொரு வீடியோ பண்றேன் அப்படினு. அத வகையில ஏற்கனவே வால் ட்ரெயினை பத்தி பண்ணியாச்சு. இப்போ மேனட்டோவும் ஸ்டார்டர் செட்டப் பத்திங்க பார்க்க இருக்குங்க. அதே சமயம் இந்த OBD டூல் இருக்கு இல்லைங்களா, இதை பற்றி வீடியோ ஆல்ரெடி பண்ணியாச்சுங்க. 16 பின் வருதுங்க. இந்த OBD2 டூல் ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ளஸ் மைனஸ் தேவை. அதுக்கப்புறம் இதை கம்யூனிகேட் பண்ண வைக்கிற டேட்டா தேவை. நமக்கு தெரியும் ஈஸி டேட்டா எடுத்துருக்கோம். இதுக்குரிய ப்ளஸ் மைனஸ் கொடுத்தா இது ஆன் ஆயிரும். இதுக்கு தேவையான டேட்டா ஃபீட் பண்ணுறது என்ன அப்படின்னா DSC மூலம் பண்ணுவோம். அதனுடைய 6 பின் கொடுத்தாச்சு. இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா 6 பின்னை 16 பின் கன்வெர்ட் பண்ணக்கூடிய இந்த கன்வெர்ட்டருக்கு இருக்குங்களா, இதனுடைய கான்ஃபிகரேஷன் நாங்கள் சொல்ல இருக்கோம். ஜஸ்ட் டைகிராமாக கொடுத்துட்றாங்க. அதை பார்த்தா உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த மேனட்டோ ஸ்டார்டர் பற்றி பார்க்க வரீங்களா, அதை வண்டியில் வச்சு காமிச்சிட்டு டைகிராமாக சொல்ல இருக்கேன். அதனால் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். 1080 பிக்சலில் பாருங்கள். ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட். கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்க்ளைமர், இன்ஸ்டாகிராம் ஐடி, அப்புறம் டூல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா இந்த வீடியோடைய ரெக்கார்ட் வீடியோஸ் இருந்தால் அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணோம். டிஸ்கிரிப்ஷன் மறக்காம பாருங்கள். கொஞ்சம் கமெண்ட் பாருங்கள். ஏன்னா கமெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட் ஒரு மாதிரி பண்ணுவோம். என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ நம்ம பண்ணிடுறோம், ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, ஏதாவது அப்டேஷன் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் ஃபஸ்ட்டாக வர மாதிரி பின் பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வண்டியில் வச்சு காமிச்சிட்றேன். அப்புறம் டைகிராமாக காமிச்சிட்றேன். ஆனால் ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம ராயல் என்ஃபீல்டு ரீபான் கிளாஸில் J1 சீரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வண்டியில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த ராயல் என்ஃபீல்டு தான் பார்த்தீங்கன்னா ஒன்று மேனுவலாக டீகம்ப்ரஸர் இருக்கும், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் டீகம்ப்ரஸர் இருக்கும். ஒன்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பிஸ்டன் மேலே கீழே ஃப்ரீயாக போயிட்டு வரதுக்கு யார் யூஸ் பண்ணோம், அதாங்க டீகம்ப்ரஸரு. முன்னாடி வந்த வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா மேனுவலாக ஏதாவது நம்ம சின்ன ஒரு பட்டன் மாதிரி இழுத்து பிடிச்சி மேனுவல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்த வண்டியில் டிஃபால்ட்டாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக டீகம்ப்ரஸர் இருந்துச்சு. இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் டீகம்ப்ரஸரே கிடையாதுங்க, மேனுவலும் கிடையாது, ஆட்டோமேட்டிக் கிடையாது. அந்த அளவுக்கு ஸ்டார்டர் மோட்டர் பவர் பண்ணப்பட்டிருங்க. இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்புறம் மேனட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற டிஸ்பிளே கொடுத்துறேன் பார்த்துக்குங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்களா வால் ட்ரெயினை பற்றி, அதுலேருந்து தாங்க ஆரம்பிக்கிறோம். கிராங்க் சாஃப்ட்வேர் லெஃப்ட் பார்ட்டில் டிஃபால்ட்டாக கீர் வரும். அதில் செயினை கொடுத்து கேம்ஸ் பேட்டர் கனெக்ட் பண்ணி வால் ட்ரெயின் அக்சஸ் பண்ணுவோம். அதான் பார்த்தோம். இதே கிராங்க் சாஃப்ட்வேர் லெஃப்ட் பார்ட்டில் இந்த மீதி பகுதி இருக்கு இல்லைங்களா, அதில் மேனட்டோ போடப்பட்டிருப்போம். அந்த மேனட்டோட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் கிளச்சுன்ட்டு ஒரு கீர் மாதிரி வருங்க. அப்புறம் அதனுடைய உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் மெக்கானிக்ஸ் வரும். அதுக்குள்ளே ஒன்வே கிளச் வரும். இந்த கான்செப்ட் தாங்க. இதுக்கு பக்கத்தில் ஒரு கீர் போட்டிருப்போம், ஐடியல் கீர் 2. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் ஐடியல் கீர் 1 ஒரு கீர் போட்டிருப்போம். அப்புறம் அங்கே போனோம்னா ஸ்டார்டர் மோட்டர் போயிடுவாங்க. அதில் டிஃபால்ட்டாக கீர் வரும். இப்போ ஸ்டார்டர் மோட்டர் தான் வராங்க. ஸ்டார்டர் மோட்டரோட கீர் ஐடியல் கீர் 1, ஐடியல் கீர் 2, அதுக்கப்புறம் மேனட்டோக்கு பின்னாடி வர ஸ்டார்டர் கிளச்சுக்குரிய கீர். இதாங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மெக்கானிசம். நாம் அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மெக்கானிசம் அக்சஸ் பண்ணப்பட்டு மேனட்டோ சுத்தப்பட்டு அதுக்கப்புறம் பிஸ்டன் மேலே கீழே போகப்பட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணப்படுது. இதாங்க ஐடியா. இப்போ நம்ம செக்ஷன்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தாங்க J1 சீரிஸில் அங்கிட்டு இங்கிட்ட சவுண்ட் வரும்னா எந்த செக்ஷன் வந்து சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு பிளாக் டயக்ராமாக கொடுத்துட்டோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது சவுண்ட் வந்துச்சுன்னா இந்த மெக்கானிசமே பார்ப்போம். ஒன்று மோட்டரை பார்ப்போம், இல்லைன்னா அதனுடைய கன்சர்ன் கீரு, அப்புறம் ஐடியல் கீர் 1, ஐடியல் கீர் 2, ஸ்டார்டர் கிளச்சுக்கூடிய அந்த கீரு, மேனட்டோக்குள்ள ஒன்வே கிளச்சு, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நாம சஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம்னாவே ஓரளவு கிளியர் பண்ணிடலாங்க. இது ஸ்டார்ட் பண்ணும்போதுங்க, ஸ்டார்ட் பண்ணும்போது சவுண்ட் வருதா, இந்த சேர்ந்து சவுண்ட் வருதா, நம்ம இது ஈஸியாக பார்த்து சஸ்பெக்ட் பண்ணிக்கலாங்க. மேனட்டோட பின்னாடி இப்படி தாங்க இருக்கும். இதில் நாம் ஒன்வே கிளச்சு அப்புறம் அவுட்டர் ரிங்கு இந்த காம்பினேஷனில் மாட்டினோம்னா இப்படி தான் வரும் மேனட்டோ செட்டப்பு. அப்புறம் இதுக்கு மேலே நாம் ஸ்டார்டர் கிளச்சை மாட்டுவோம். அதை மாட்டினா இந்த மேனட்டோ செட்டப் டோட்டல் அப்படி இருக்கும். இதை தான் இப்படி கொண்டு வந்திருக்கேன். ஸ்டார்டர் கிளச்சு, அவுட்டர் ரிங்கு, அதுக்குள்ளே ஒன்வே கிளச்சு. ஒன்வே கிளச் அப்படிங்கிறது ஒரு சைடு மட்டும் தான் சுத்தம், இன்னொரு சைடு சுத்தாது. அதோட மீனிங்கு இந்த மேனட்டோ செட்டப் இருக்குதா, இதனுடைய ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருப்போம், இன்ஜின் கேஸ் போட்டிருப்போம். அதில் ஸ்டேட்டர் காயில் இருக்கும். ஸ்டேட்டர் காயில் தான் பவர் ஜென்ரேட் பண்ணிக்குவோம். இதனுடைய பகுதியில் வந்து பல்ஸ் காயில் இருக்கும். அது இந்த மேனட்டோட மேலே வர ரீடிங் எடுத்துக்கிட்டு பல்ஸ் ஜென்ரேட் பண்ணும். இதை தான் பேஸ் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அப்போ மேனட்டோ செட்டப்பில் ஏதாவது சவுண்டு வருதுன்னா இந்த இதை தான் பார்க்கணும். இது போக ஸ்டார்டர் மோட்டர் கீரு, ஐடியல் கீர் 1, ஐடியல் கீர் 2, அப்புறம் இந்த செட்டப்பில் இப்போ சொன்னாதீங்களா, இதெல்லாம் செக் பண்ணாவே தெரிய வருங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சவுண்டு வருது, என்ன காரணம் அப்படின்ட்டு. அது இல்லாமல் இன்ஜின் ரன்னிங்கில் கூட இங்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்பேர்ஸ்லாம் நம்ம சஸ்பெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மெக்கானிசம்லாம் பார்த்துட்டிங்களே, அப்போ ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டார்ட் மோட்டர் தான் ஸ்டார்ட் பண்ணப்படுது. வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்டர் மோட்டருக்கு சப்ளை கிடைக்காதுங்க. அது வீடியோ ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஈஸிலேருந்து ரிலேக் பவர் சிக்னல் ஈஸியும் கொடுக்காது. அதனாகப்பட்டு ஸ்டார்டர் மோட்டருக்கு சப்ளை வராது. ஸ்டார்டர் மோட்டருக்கு பவர் கிடைக்காதனால இந்த எல்லா மெக்கானிசமும் சேஃபுங்க. இதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி வீடியோ பண்ணியாச்சு. டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க. இதாங்க OBD2 டூல். இது எப்படி யூஸ் பண்ணுறது, இது என்னென்ன அப்படிங்கிற மாதிரி வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அதோட எல்லா வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க. இதோட கனெக்டர் பார்த்தீங்கன்னா மேல் பின் இருக்கும், 16 பின் இருக்கும். இதை கன்வெர்ட் பண்ணுவோம். வண்டியில் ஒரு DSC பார்த்தீங்கன்னா 6 பின்னு, இங்கே 16 பின்னு ஃபீமேலை போட்டு கன்வெர்ட் பண்ணி 6 பின் மேல் பின்னில் இருக்கும். இதை அப்படியே கொண்டு போய் வண்டியோட DSC போட்டுருவோம். வண்டியோட DSC போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 6 பின் வரும், அது ஃபீமேல் பின்னு. இதை கொண்டு வந்து இதோட கனெக்ட் பண்ணிடுவோம் அந்த போர்ட்டில். அந்த DSC அவுட்டு ஆல்ரெடி வீடியோ பண்ணியாச்சு. அந்த லிங்க்கை நான் ஷேர் பண்ணிடுறேன்.
இப்போ இந்த கனெக்டர் இருக்குது இல்லைங்களா, இந்த கன்வெர்ட்ரு, இதை பற்றி நான் கொடுக்குறேன் சார்ட்டு பார்த்துக்குங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி ஆல்ரெடி வீடியோ பண்ணி வச்சுங்க, இருந்தாலும் சொல்லிடுறேன். OBD2 டூலோடு பார்த்தீங்களா, அதில் வரக்கூடிய கனெக்டர் பார்த்தீங்கன்னா மேல் பின்னு, அதில் 16 பின் இருக்கும். 16 பின்னில் 16th பின் வந்து பாசிட்டிவ், அது ஒர்க் ஆகக்கூடிய பாசிட்டிவ். நெகட்டிவ் 4th பின்னோ 5th பின்னோ இதில் நெகட்டிவ் ஃபிட் பண்ணோம்னா அப்போ அந்த யூனிட் ஒர்க் ஆகக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுங்களா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நம்ம ராயல் என்ஃபீல்டு ரீபான் கிளாஸ் திருவிட்டை பொறுத்த வரைக்கும் டேட்டா லிங்க் கனெக்டர் வந்து கேன் கம்யூனிகேஷனுங்க, கேன் ஹை கேன் லோ அப்படிங்கிற பேஸில் தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. ஆனால் நம்ம பின் நம்பர் 6ல் கேன் ஹை கனெக்ட் பண்ணுவோம், பின் நம்பர் 14ல் கேன் லோவை கனெக்ட் பண்ணுவோம். இது எப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். நாம் இந்த பின் நம்பர் 1 இருக்குங்களா, ரீபான் கிளாஸ் திருவிட்டில் வரக்கூடிய டிஎல்சிங்க, பின் நம்பர் 1லேருந்து இதுக்குரிய பாசிட்டிவ் கொடுத்தோம் அப்படின்னா பேட்டரிலேருந்து வரக்கூடிய டேரக்டிவ் பாசிட்டிவ். இல்லை இதுலேருந்து நான் கொடுக்கல, இந்த யூனிட் தேவையான பாசிட்டிவ் இருந்து கொடுக்கல, கீழே திருப்பினதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ் வரணும் அப்படின்னு நினச்சேன்னா அந்த டிஎல்சி இருக்குங்களா ரீபான் கிளாஸ் திருவிட்டி, அந்த பின் நம்பர் 3ல் எடுத்து இந்த 16 பாசிட்டிவ் கொடுத்துடலாம். நெகட்டிவ் அது காமன் தாங்க, பின் நம்பர் 4 தான் நெகட்டிவ் வரும் ரீபான் கிளாஸ் திருவிட்டியில், அதை கொண்டு போய் இந்த 16 பின் கொண்ட OBD2 4 கொடுக்கலாம், இல்லைனா 5 கொடுக்கலாம். நெகட்டிவ் கொடுத்தாச்சு. இப்போ ப்ளஸ் மைனஸ் கொடுத்தாச்சுங்களா. அடுத்து கம்யூனிகேஷன், இந்த கேன் ஹை இருக்குது இல்லைங்களா, அந்த அவுட்புட்டில் பின் நம்பர் 2 படி அதை கொண்டு போய் பின் நம்பர் 6ல் கொடுக்கணும். இந்த கேனலோ இருக்குது இல்லைங்களா, பின் நம்பர் 5 அதை இந்த பின் நம்பர் 14ல் கொடுக்கணும். இப்படி கனெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, இதுக்கு தான் அந்த கன்வெர்ட்டரில் ஒரு எண்டு 6 பின்னு அது மேல் பின்னாக இருக்கும், இன்னொரு 2 ஃபீமேல் கனெக்டரு. ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா 16, இது வந்து OBD2 டூலோட கனெக்ட் ஆகும், இது வந்து வண்டியோட டிஎல்சி கனெக்ட் ஆகும். இது தாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா பின்னாக போட்டிருப்பாங்க, அதை நம்ம வேணால் ரிலீஸ் பண்ணிக்கலாங்க, லாக் மாதிரி இருக்கும். ஒரு ஊசி இல்லைனா ஊக்கெடுத்து நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா இது வெளியே வந்துடும். இப்போ பின் நம்பர் 1ல் வர ஒயரை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வேணால் பின் நம்பர் 3ல் மாற்றிக்கலாம். சப்போஸ் பின் நம்பர் 3ல் மாற்றுறோம்னா இந்த கப்ளரை அப்படியே ஆப்போசிட்டாக வரும், இதை கொண்டு வந்து இந்த வண்டியில் இன்செர்ட் பண்ணும்போது பின் நம்பர் 3 தானே இதுக்கு தேவையான பாசிட்டிவை நம்ம வந்து ஃபீட் பண்ண போகிறோம். அப்போ பின் நம்பர் 3 இப்படி ஆப்போசிட்டாக சொல்லும்போது பின் நம்பர் 3ல் அட்டாச் ஆயிரும். அப்போ இந்த யூனிட் ஒர்க் ஆகக்கூடிய பாசிட்டிவ் வந்து இந்த டிஎல்சியில் சாவி திருப்பினதுக்கப்புறம் பாசிட்டிவ் வரும் இல்லைங்களா, அந்த லைனில் கனெக்ட் ஆகும். அப்போ நீங்கள் சாவி திருப்பினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த OBD2 டூல் ஆன் ஆகும். நெகட்டிவ் எப்படி பார்த்தாலும் இந்த பின் நம்பர் 4 தான் போட்டாகணும் வண்டியோட டிஎல்சியில். அது மாதிரி தாங்க கேன் ஹை கேன் லோ. இப்போ இதுவே TV6 கனெக்டர் எடுத்துட்டோம்னா இந்த டிஎல்சி கனெக்டர் இருக்குங்களா, அதில் வந்து மாறி வரும், அது கே லைன் கான்செப்டில் வரும். இந்த கேன் ஹை கேன் லோ எடுத்துகிட்டு நம்ம கே லைனில் ஃபீட் பண்ணணும். கே லைனுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி இந்த இடத்துல ஆர்டர் வரும், இந்த ஆர்டரை கரெக்டாக எந்த பின் வருதோ அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நமக்கு தேவையான அந்த பின்னை மாட்டிடணும். அவங்க மொத்தத்தில் பார்க்கும்போது 3 உயிர் தாங்க போடப்பட்டிருக்கணும். ஏன்னா எக்ஸல் கண்ட்ரோலேருந்து வரக்கூடிய டிஎல்சி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எடுத்துக்குவோம், அதுலேருந்து மைனஸ் எடுத்துக்குவோம், அப்புறம் கே லைனுக்கு எடுத்துவோம். மொத்தம் 3 லைன் தாங்க நமக்கு தேவைப்படுது. அப்போ நீங்கள் இந்த டாப்பிக்கை வண்டியில் வச்சும் பார்த்துருப்பீங்க, டயக்ராம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ராயல் என்ஃபீல்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக இது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன் ஷேர் பண்ண சொன்னாங்க, நம்ம இது வரைக்கும் பண்ண வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளுங்க, அதை பார்த்தாவே நாமளே மேக்ஸிமம் பண்ணிக்க முடியுங்களே, அந்தளவுக்கு தாங்க சிம்பிளிஃபைடாக இருக்குது. அப்புறம் ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்டில் இருக்கிற கிளியர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டவுட்னா Instagram ஐடியில் வாங்க, வீடியோவோ பிக்சராவோ இல்லை நம்ம வாய்ஸ் காலோ கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனலுக்கு போஸ்ட் ஆனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.